ரதியா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா கீ ரைஸில் போட்டு குழந்தைங்க சாப்பிட்ற பொடி ரெடி பண்ணுறேன். இது கீ ரைஸில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான பொடி. அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ஒரு கப் அளவு 200 கிராம் இருக்கும். பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். நல்லா சுத்தமானதாக எடுத்துக்கோங்க. நல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு மண் கல் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். இதை பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு பொன்னிறமாக வறுத்தாச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னா பொரிகடலை. இதுக்கு 2 கப் எடுத்துருக்கிறேன். அதை சும்மா சூடு மட்டும் தான் பண்ணணும். லைட்டாக சூடு பண்ணி எடுத்து கொட்டி வச்சிடணும். லைட்டாக 2 பெரட்டுங்க. சூடு பண்ணால் போதும். இப்போ லைட்டாக அக்கா சூடு பண்ணியாச்சு. இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து 1/2 கப்பு எள், கருப்பு எள், ஒயிட் எள் எதுனாலும் போட்டுக்கோங்க. கருப்பு எள் ரொம்ப சத்துன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் அக்கா கருப்பு எள் தான் எடுத்திருக்கேன். அது 1/2 கப்பு போட்டிருக்குறோம். 1/2 பவுல். இது நல்லா படப்படப்படன்னு பொடியும் அது வரைக்கும் வறுக்கணும். படப்படப்படன்னு சவுண்டு பொடி இது பாருங்கள். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்து அக்கா ஒரு 20 மிளகா வத்தல். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தோன்னா மிளகா வத்தல் 20 எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் இன்னும் கம்மி பண்ணால் பண்ணிக்கோங்க. இதில் காரம் அவ்வளோவா இருக்காது. ஒரு குண்டு மிளகா வத்தல் ஒரு 4-5 தான் இருக்குப்பா. அதனால் இதில் அவ்வளோவா காரம் இருக்காது. எல்லாம் குட்டி குட்டினோன்னா ஒரு 20 எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக வறுக்கணும். கருக விடாமல் லைட்டாக வறுக்கணும். இதுவும் வறுப்பட்டுருச்சுப்பா. எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. இப்போ அடுத்து அக்கா 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம் போடுறேன். அது லைட்டாக அதுவும் பொடியில் கொஞ்சம் பொடியும் அது நம்மளுக்கே தெரியும். அப்போ ஆஃப் பண்ணிடணும். ஜீரகம் இப்போ இந்த கலர் அப்படியே லைட்டாக மாறும். அப்படியே எடுத்துட வேண்டியதான். ரொம்ப வறுக்கக்கூடாது. இப்போ அடுத்து அக்கா மெயினாக என்ன போடுறேன்னா கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நல்லா கழுவிட்டு நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா அது ஈரமே இல்லாமல் உலர்த்தி வச்சுருக்கிறேன். அது ரொம்ப காயவும் கூடாது. இப்படி பச்சைத்தன்மையாக இருந்தால் தான் நம்ம வறுத்து டேஸ்ட் நல்லா நம்மளுக்கு நல்லா அதில் உள்ள சத்து கிடைக்கும். அதனால் ஈரமே இல்லாமல் வச்சுருக்கிறேன் அக்கா. இதை மொறுமொறுப்பாக கருக விடாமல் வறுக்கணும். இப்போ கறிவேப்பிலை நிறம் மாறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சா வருங்க. இந்த பாருங்கள், இந்த மொறு சவுண்டு கேட்குது. அந்த மாதிரி எடுத்துடணும். இந்த பாருங்கள் சவுண்டு கேட்குது பாருங்கள். அவ்வளோதான். இதையும் எடுத்துடலாம். அடுத்து என்ன போடுறோன்னா அக்கா இவ்வளோ கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இதையும் பரட்டி எடுத்துருவோம். இது ஒரு தூள் ஆனால் ஒரு அரை டீஸ்பூன் ஃபுல்லாக வரும். பெருங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் வறுக்கணும்பா. நிறம் மாறும். ஒரு மாதிரி வெள்ளையாக நிறம் மாதிரி வந்துடும். அப்போ தான் பொறன்னு நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இதோ பெருங்காயம் நிறம் மாறிச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். அக்கா இப்போ சின்ன பல்லாக ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதை போட்டு கொஞ்சம் அந்த பச்சை இது போகணும். ஈரத்தன்மை போகிற வரைக்கும் லைட்டாக பரட்டி போட்டுருணும். இப்போ பூண்டும் ஈரத்தன்மை இல்லாமல் நிறம் மாறிடுச்சு. அவ்வளோதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் நம்ம ஆற வைக்கணும். மிளகாவுக்கு இப்போ காம்பை கிள்ளிடுங்கப்பா. எல்லா காம்பையும் கிள்ளிட்டேன். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடணும். இதெல்லாம் நல்லா எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே ஆயில் ஊற்றாமல் நம்ம வறுத்துருக்குறோம். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணுவோம். அதுக்குள்ளே சால்ட் அக்கா 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல்லுப்பு எடுத்திருக்கேன் மீடியம் ஸ்பூனில். இப்போ எல்லாம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அக்கா 2 தடவையாக போட போகிறேன். நான் மீடியம் ஜார் தான் வச்சுருக்கேன். அதனால் 2 தடவை போட போகிறேன். இந்த சால்ட்டும் ஆஃபாக 2 தடவை போட்டுக்கலாம். அவ்வளோதான். அக்கா அரைச்சிட்டு வரேன். இப்போ ஃபஸ்ட் ட்ரிப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டு குழந்தைங்க நரம் இருந்தால் கீ ரைஸில் போட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அக்கா கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் குறப்பாக வேணும்னா அந்த டேஸ்ட்டு அது பிடிக்குது அப்படின்னா அந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. இட்லி பொடி மாதிரி அரைச்சிக்கோங்க. அக்கா நைஸாக தான் அரைச்சிருக்கேன். எங்கள் வீட்டு குழந்தைங்க கொஞ்சம் குறப்பாக இருந்தால் அந்த கீ சாதத்தில் போட்டு சாப்பிட மாட்டாங்க. இதை இன்னொரு ட்ரிப்பு அக்கா போடணும். இப்போ குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான நம்ம இப்போ இந்த லீவு டைமில் தினமும் இந்த பொடியை போட்டு கூட நல்லா கீ ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்திப்பா இது. உங்களுக்கே தெரியும் பொரிகளில் கறிவேப்பிலை எவ்வளோ அக்கா சேர்த்துக்குன்னு சொல்லி நல்ல அயனு, ஜீரண சக்திக்கு பெருங்காயம், ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோம். பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கோம். நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடியை செஞ்சு குழந்தைங்களுக்கு இப்போ போட்டு நல்லா பரட்டி ஊட்டி விடுங்க. சின்ன குழந்தைங்கன்னா கூட காரம் இன்னும் வேணாலும் கம்மியாக வச்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது குழந்தைங்களுக்கான நெய் சாத பொடி. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.